முற்றிலும் இடிந்து விழுந்த குடிசை வீடு, பெண் குழந்தைகளுடன் நிர்கதியான தம்பதியருக்கு மறுவாழ்வு அளித்த சமூக ஆர்வலர். கடலூர் மாவட்டத்தில் அண்மையில் பெய்த கனமழையினால் குறிஞ்சிப்பாடி அருகே உள்ள மீனாட்சிப்பேட்டை கிராமத்தைச் சேர்ந்த பானு என்பவரின் குடிசை வீடு முற்றிலும் இடிந்து விழுந்தது. 2 பெண் குழந்தைகளுடன் இருக்க இடமில்லாமல் மழையில் நனைந்து கொண்டே அந்த குடிசை வீட்டுக்குள்ளேயே இருந்துள்ளார் பானு. இந்நிலையில் மயிலாடுதுறையைச் சேர்ந்த சமூக ஆர்வலர் பாரதி மோகன் அவரின் சேவை குறித்து சமூக வலைதளங்களின் மூலம் அறிந்துள்ளார். இதனை அடுத்து பாரதி மோகனுக்கு தனது நிலையை குறித்து வாட்ஸ்அப் மூலம் பேசி அனுப்பியுள்ளார் பானு. அவர்களின் துயர நிலை அறிந்த பாரதி மோகன் உடனடியாக நேரில் சென்று ஆய்வு செய்து பாரதி மோகன் அறக்கட்டளை மூலம் உதவி செய்ய முடிவெடுத்துள்ளார். பின்னர் பல்வேறு நல்ல உள்ளங்களின் உதவியோடு பானு தம்பதியருக்கு 3 நாட்களில் 2,60,000 ரூபாய் செலவில் புதிய வீட்டினை கட்டியுள்ளார் பாரதி மோகன். புதிய வீட்டினை பானு தம்பதியரிடம் வழங்கும் திறப்பு விழா இன்று நடைபெற்றது. இதில் பாரதி மோகன் மற்றும் பானு தனது 2 மகள்களுடன் இணைந்து ரிப்பன் வெட்டி பூஜை செய்து புதிய வீட்டினை திறந்து வைத்தனர். மேலும் அப்பகுதி மக்கள் கலந்து கொண்டு பால் காய்ச்சி கொண்டாடினர். உதவிக்கு யாருமில்லையே என்ற ஏக்கத்துடன் தவித்த தம்பதியருக்கு கடவுள் போல் வந்து பாரதி மோகனின் இந்த சேவையை செய்துள்ளதாக அப்பகுதி மக்கள் மனதார பாராட்டி வருகின்றனர். என் பேரு பானு, எனக்கு 2 பொம்பளை பிள்ளைங்க. பேர் தாட்சாணி, சின்ன பொண்ணு பேர் தர்ஷினி. ரொம்ப கஷ்டத்துல இருந்தேன். ஒரு வீடியோ ஒருத்தவங்க பேசி அனுப்பினேன். சார் பாரதி மகன் சார் வந்தாரு. அந்த வீட்டுல ரொம்ப கஷ்டத்துல அனுபவிச்சேன் சார். பேலு, நண்டகோலி, பூரான், தவுக்கல, இந்த மாதிரி நிறைய அனுபவம் பட்டுக்கேன். ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கேன். ஆனா இங்க இருந்து நமக்கு ஒரு முன்னில நமக்கு ஒரு கடவுள் ஒரு வழி காட்ட மாட்டாங்களான்னு பல தடவை எழுதிருக்கேன் சார். எத்தனையோ நாள் பட்னியா பசியா சாப்பாடு இருந்து சாப்பிட நேரத்துல மழை செம்மையா பேய் சார், கொட்டுன்னு கொட்டும். அந்த சாப்பாடு கூட அள்ளி திங்க முடியாது அந்த மழை தண்ணியில. நான் அவ்வளவு கஷ்டப்பட்டேன் சார். கடவுளா வந்தாங்க சார் இந்த சாரு பாரதி மகன் சார். இவர் எல்லார்ட்டையும் பேசி அவங்களும் நல்லா இருக்கணும், சாரும் நல்லா இருக்கணும், என்னோட கஷ்டத்தை தீர்ந்தவங்க எல்லாரும் நல்லா இருக்கணும், கடவுள் புண்ணியத்துல நோய் நொடி இல்லாத நல்லா இருக்கணும் சார். வந்தா எனக்கு ஒரு வீடு கட்டி கொடுத்தாங்க, அதோட அவங்கள மறந்துன்னு இருக்க கூடாது சார். உப்பள்ளி கொடுத்தவங்க இல்லாலும் இந்த மாதிரி உயிர் இருக்கிற வரைக்கும் என் கஷ்டத்தை தீர்ந்து பேசி தீர்ந்துங்க. எங்களுக்கு குண்டு வீடு கட்டி கொடுத்தீங்கள என்னாலும் இருக்கவே மாட்டேன் சார். என்னாலும் பொண்ணாலுமா கடவுள் புண்ணியத்துல நல்லா இருக்கணும் சார். இருந்து இருப்போம்மா பிள்ளை விட்டீங்களா நல்லா இருக்கணும் சார். என் பிள்ளைங்கள பார்த்து என் கஷ்டத்தை பார்த்து அம்மா அந்த இடத்துல இருந்து வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணி எனக்கு எவ்வளவோ செஞ்சாங்க சார். எல்லாரும் நல்லா இருக்கணும் சார். அவங்க கிட்ட எல்லாரும் நம்ம வீடியோ பாக்குறவங்க அனைவருக்கும் எல்லாருக்கும் நல்லா இருக்கணும், எல்லாம் நல்ல நோய் நொடி இல்லாத நல்லா இருக்கணும் சார்.